ஹலோ கைஸ், 5 இன் 1 அதாவது ரைஸு, தோசை, பூரி, சப்பாத்தி, ஈவன் பரோட்டா கூட செட் ஆகுற மாதிரி ஒரு அல்டிமேட்டான சென்னா கிரேவி பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். சோம்பு கொஞ்சோன்னு ஆட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்தாகணும். அதுக்கப்புறம் தான் பொடிகளே ஆட் பண்ணணும். மற்றபடி பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூனு மட்டன் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் போதும். சென்னா மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளியை அடித்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சென்னா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நான் குக் பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்திங்கன்னா மல்லி இலை தூவி மூடி போட்டு ஒரு விசில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ் நான் ரெடி பண்ணிவிட்டேன். மெயின் டிஷ் பூரியா, சப்பாத்தியா, தோசையான்னு வீட்டுக்கார் வந்து டிசைட் பண்ணுவார். தேங்க்யூ.